Friends, today special ஏரா குழம்பு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சீரகம், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவேன். பாருங்கள், நல்லா கலச்சி இதாகிட்டு வருது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுருக்கேன். 2 வெங்காயம் 1 தக்காளி மட்டும் போட்டேன். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி 3 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. வேறு எந்த மசாலா நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அதுவே வேறு லெவலில் இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, போதும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைப்போம். அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், சோம்பு, 4 பல் பாதாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதும் ஒரு 10 செகண்ட் மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.